என் முகத்தை தேடும் என்றீர் இன்னமும் நான் அன்பு கூர்ந்து நோக்குவேனின் பொன்முகமே. என் முகத்தை தேடும் என்றீர் இன்னமும் நான் அன்பு கூர்ந்து நோக்குவேனின் பொன்முகமே. சிலுவை நோக்கி பார்த்த கண்கள் சூழ்நிலைகள் மாறினாலும் வெட்கம் அடைந்து போவதில்லையே. சிலுவை நோக்கி பார்த்த கண்கள் சூழ்நிலைகள் மாறினாலும் வெட்கம் அடைந்து போவதில்லையே. கர்த்தரின் மேன்மையும் மகிமையும் மானவர் யாருக்கு அஞ்சிடுவேன். கர்த்தரின் ஜீவனின் பெலனுமானவர் யாருக்கு அஞ்சிடுவேன். நான் யாருக்கு அஞ்சிடுவேன். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் படைத்த இயேசு கிறிஸ்து என்னும் இனிய நாமத்தினாலே என்னோடு கூட ஜெபவேளையில் கலந்து கொள்கிற பரிசுத்தவான்கள் எல்லாருக்கும் மனமாற நான் வாழ்த்துக்கள் கோருகிறேன். இன்று நாம் தேவனுடைய சமூகத்திலே மத்தேயு சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை நம்முடைய நினைவிலே கொண்டு நாம் ஜெபிக்கவும் தேவன் நம்மோடு இடைப்படவும் தமது மகிமையை விளங்க பண்ணுவாராக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிரசங்கிக்கிற பொழுது அவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்தார், நான் நெறிந்த நாணலை முறிப்பதும் இல்லை, மங்கி எரிகிற திரியை அணையாமலும் இருப்பேன் என்றார். ஒரு அருமையான வேதவசனத்தை வாசிக்கும் பொழுது உண்மையாகவே உள்ளம் உடைந்து உள்ளம் குமரி மனம் நொந்து மனவேதனையோடு இருக்கிற அனைவருக்குமே ஆறுதலாக தேர்தலாக தேவன் தமது பிள்ளைகளை குறித்து திட்டவட்டமாய் சொல்லுகிற ஒரு காரியம் என்றே நாம் இந்த வேத வசனத்தை நினைக்க முடியும். அவர் சொல்லுகிற வேத வசனங்கள் எல்லாம் எத்தனை ஓமைகளாக எத்தனை ஓமானமாக அவர் பேசினாலும் தம்மை நம்பி இருக்கிற பிள்ளைகளுக்கு அது ஆதரவாக அடைக்கலமாக இருக்கிற அர்த்தத்தோடு கூடவே பேசினார் என்பதை நாம் நினைவு கூறுவோமானால் அவருடைய வாயிலிருந்து வந்த வார்த்தைகள் எல்லாம் ஜீவன் உள்ளவைகளாக நமக்கு கிரியை செய்கிறது என்பதை நாம் முதலாவது அறிந்து கொள்ள முடியும். நெறிந்த நாணலை முறியாமலும் மங்கி எரிகிற திரியை அணையாமலும் இருப்பார் என்று சொன்ன அந்த வார்த்தையை நாம் நினைவில் கொள்ளுவோம். விசேஷமாக மனிதனுடைய வாழ்க்கை என்பதும் மனிதன் வாழ்ந்து வருகிற சூழ்நிலைகள் சந்தர்ப்பங்கள் என்கிற அந்த அனுபவத்தை எண்ணும் பொழுது எல்லாம் ஒரே சீராக அவனுக்கு அமைவதில்லை. எத்தனையோ ஆஸ்தி சொத்துள்ளவனாய் பிறக்கிறான், எவ்வளவோ வசதி உள்ளவனாய் வாழ்கிறான். ஆனால் காலங்கள் மாறும் பொழுது அப்படி அவனுக்குள் பெரும் மாற்றத்தை அவன் அனுபவிக்க முடிகிறது. அந்த மாற்றங்கள் ஒன்று அவனை உயர்வுக்கு அல்லது மிகுந்த தாழ்வுக்கு அவன் இல்லாதவனாய் மாறுகிறான், இல்லாதவன் இருக்கிறவனாய் மாறுகிறான். ஒன்றும் இல்லாத ஒரு நிலையில் இருக்கிறவன் தரித்திரம் அடைந்தவனாய் மாறி ஏன் எனக்கு வாழ்க்கை என்று எண்ணுகிறான். எல்லா ஆசைகளும் எல்லா ஆசீர்வாதங்களும் எல்லா சொத்துக்களும் சுதந்திரங்களும் இருந்தாலும் நிம்மதி இல்லாமல் வாழ்கிற ஒரு வாழ்க்கை, சமாதானம் இல்லாமல் வாழ்கிற வாழ்க்கை, எத்தனையோ முறை கண்ணீர் வடித்து எனக்கு இந்த வாழ்வு என்று அங்கலாய்த்து வாழ்கிற வாழ்க்கையை அவன் மேற்கொள்கிறான். இவைகளில் எல்லாம் அவனால் நிம்மதியாய் வாழ்வதற்காகத்தான் அங்கங்கே ஓடி தனக்கு சாதகமாய் இருக்கிறவைகளை ஆதாரமாய் தருகிறான். இது நமக்கு சாதகமாகுமா? இந்த இடத்தில் நான் இப்படி படைத்துக் கொள்ள முடியுமா? இந்த தெய்வங்கள் எனக்கு அடைக்கலம் தருமா? இப்படிப்பட்ட மனிதன் எனக்கு ஆதரவாக இருப்பானா, ஆறுதலாக இருப்பானா? இப்படி அங்கலாய்த்து தேடி வாழ்நாள் முழுவதும் நிலையில்லாதவனாய் அடைகிறான். அவனால் அந்த நிம்மதி, அவனால் அந்த சந்தோஷம், அவனால் அந்த சமாதானத்தை பெற்றுக்கொள்ள முடியாமல் குடும்பத்திலே குழப்பங்கள், மனதிற்குள்ளே குழப்பங்கள், நண்பர்களோடு பழக்க வழக்கத்தில் குழப்பங்கள் எல்லாம் அவனை மேற்கொள்வதால் எந்த விதத்திலும் தன்னை சீர்படுத்திக் கொள்ள முடியாமலே கடைசி நேரம் மரண நேரத்தில் அங்கலாய்த்தவனாய் தன் ஜீவனை விடுகிறான். இந்த சூழ்நிலைகளை எல்லாம் எண்ணி பார்த்துதான் தேவன் தமது பிள்ளைகளின் மேல் அன்பு வைத்தார். கோபம் கொள்ளாதவராய் அவன் மேல் அக்கறை நிறைந்தவராய் மாறி தமது சொந்த மகனை இந்த உலகத்திற்கு மனிதனாகவே அனுப்பினார். தெய்வீகமாயிருக்கிற மனிதன், அவரை குறித்து எழுதின வேதவசனங்களை எல்லாம் எண்ணும் பொழுது ஆச்சரியமானவர்கள். மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவர், காணக்கூடாதவர் என்றெல்லாம் அவரை குறித்து எழுதியிருக்கிற வேத வசனங்களை நினைவு கொள்வோமானால் அப்படிப்பட்ட சர்வ வல்லமையுள்ள ஒரு தேவன்
தமது சொந்த மகனை இந்த உலகத்திற்கு மனிதனைப் போலவே மாற்றி அமைத்தார். அவனைப் போலவே உருவாக்கி அனுப்பினார். அவர் இந்த பூமிக்கு வந்து நொந்து உடைந்து தன்னுடைய வாழ்வில் சீர்கட்டு தான் எதற்கும் பயன்பட முடியாது என்கிற நிலையில் இருக்கிறவைகளை ஆறுதல் படுத்தவும் தேற்றவும் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 61ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிப்பீர்களானால் அவர் வந்ததை நோக்கத்தை முற்றிலும் நாம் அறிந்து கொள்ள முடியும். நொறுங்குண்டவர்களுக்கு காயங்கட்டுதலையும் நறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களை சீர்படுத்தவும் துக்கத்திலும் சோர்விலும் இருக்கிறவர்களை கட்டவிழ்க்கவும் பிசாசின் பிடியில் இருக்கிறவர்களை விடுவிக்கவும் அவரை இந்த பூமியிலே அனுப்பின தேவன் அவரும் அப்படியே நடத்தி தம்முடைய பிள்ளைகளுக்கு ஆறுதலையும் சமாதானத்தையும் கட்டளையிட்டார் என்பதை நாம் அறிய முடியும். இந்த நிலையில் நான் இன்றைக்கு எழுதின இந்த வேத வசனமும் நெறிந்த நாணல் மங்கி எரிகிற திரி என்று எழுதியிருக்கிறது. இந்த வார்த்தை மனிதனுடைய ஜீவியத்தில் உண்டாயிருக்கிற அவனுடைய அனுபவத்தையும் அவனுடைய வாழ்க்கையையும் குறிக்கிற ஒரு வார்த்தை. வாழ்க்கையில் இந்த நாணல் என்று சொல்லுகிற காரியங்கள் நம்முடைய விஞ்ஞான ரீதியாக கல்வி ரீதியாக நாம் அதை கவனிப்போமானால் அதில் பல காரியங்கள் உண்டு. நான் வேறு புஸ்தகத்தில் ஒரு காரியத்தை வாசிக்கிறேன். இந்த நாணல் என்று சொல்வது அந்த காலத்தில் இருந்தே ஒரு காலத்தில் தேவனுடைய நோக்கத்தை நிறைவேற்றுகிறதற்கு பயன்படுத்த முதல் பகுதியை நாம் மனதில் கொள்வோமானால் மோசேயின் காலத்தில் மோசே காப்பாற்றப்படுவதற்கு இந்த நாணல் பெட்டி அதிலே ஒரு பேழை செய்துதான் மோசே தண்ணீரில் விடப்பட்டார் என்பதை நாம் அறிவோம். அது அவ்வளவாய் அன்றைக்கிருந்தே பயன்பாட்டிற்கு வந்த ஒன்று. அப்படி பயன்படுத்தப்பட்ட இந்த நாணலை குறித்துதான் வேத வசனத்தில் எழுதியிருக்கிறது. யோபு 8ஆம் அதிகாரம் 11வது வசனத்தில் அது ஓங்கி வளரக்கூடிய ஒன்று என்று. வாழ்க்கை மனிதன் பிறந்தவுடன் அவனுடைய அனுபவங்களை எண்ணி பாருங்கள். தான் எனக்கு என்ன கிடைத்திருக்கிறது என்ன இருக்கிறது என்பதை விட பிறந்த உடனேயே பிள்ளைகளை குறித்து நாம் எண்ணுகிற எண்ணம். படிக்கிற பிள்ளைகளிடத்தில் கேட்கும்பொழுது அவர்கள் சொல்லுவார்கள், நீ என்னவாய் மாறணும், நீ என்ன உத்தியோகத்திற்கு போக வேண்டும் என்று விரும்புகிறாய், நீ எப்படி படித்து என்னமாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறாய். பிள்ளைகள் சிறு வயதிலேயே சொல்லுவார்கள், நான் இன்னும் உத்தியோகத்திற்கு போகிறேன், நான் இன்ன மாதிரி இருக்கிறேன் என்று. ஓங்கி வளருகிற ஒரு அனுபவம் இந்த நாணலுக்குள் இருந்தது போல மனிதனும் தன்னுடைய எண்ணத்தில் தன்னுடைய சிந்தனையில் தன்னுடைய உணர்வில் அவன் ஓங்கி வளருகிற அனுபவத்தோடு தான் வளர்ந்து வருகிறான். பிறந்த உடனே சாக வேண்டும் என்று விரும்புகிறதில்லை. உடனுக்குடனே நான் மறிக்க வேண்டும், நான் இந்த பூமியில் வாழக்கூடாது, நான் இருக்கக்கூடாது, அப்படி யாரும் விரும்புகிறதில்லை. பிறந்த மாத்திரத்திலிருந்து பிறந்த நாளிலிருந்து வளர்ந்து பெருக வேண்டும், என்னென்ன விதமாய் நிற்க வேண்டும், அவ்வளவு தன்னுடைய உள்ளத்தில் தீர்மானத்தை எடுத்துத்தான் மனிதன் வாழ்கிறான். பெற்றவர்களும் பிள்ளைகளுக்காக செய்கிற காரியங்களை எண்ணி பார்க்கும் பொழுது என் மகனுக்கு இது, என் பிள்ளைக்கு இது, ஒரு மகனுக்கு அப்படி, ஒரு மகளுக்கு எப்படி, இப்படி பல காரியங்களை தீர்மானித்து தான் வாழ வைக்கிறார்கள். ஓங்கி வளருகிற ஒரு அனுபவம். நான் வேறொரு காரியத்தையும் உங்களுக்கு நினைவு கொடுத்துகிறேன். 1 ராஜாக்கள் 14ஆம் அதிகாரம் 15வது வசனத்தில் இந்த நாணலுடைய ஒரு வேளையை எழுதியிருக்கிறது. அது அசைந்து ஆடத்தக்கதான நிலைமை உள்ளதாம். எல்லா சூழ்நிலைகளிலும் இந்த அசைந்து ஆடுகிற ஆட்டம் என்பது அது மேன்மைக்குரியது. சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடு களிப்போடு எந்த புறத்தில் தண்ணீர் எந்த புறத்தில் காற்றடித்தாலும் அதற்கு அசைந்தது போல இந்த நாணல் வாழ்கிற அனுபவத்தில் தான் வாழ்வும். ஒவ்வொரு நாளும் களிப்போடு சந்தோஷத்தோடு மனதிற்கு ஏற்றது போல, மனம் போல என்ன விரும்புகிறோமோ அது, என்ன நினைக்கிறோமோ அப்படி, எப்படி வாழ வேண்டும் என்று யோசிக்கிறோமோ அப்படி, இப்படியெல்லாம் அசைந்து அசைந்து ஆடுகிற ஒரு பெரிய மகிழ்ச்சிக்குரிய சந்தோஷத்திற்குரிய காரியமாகத்தான் சாதாரணமாக எண்ணி பாருங்கள். எவ்வளவு பெரிய சூழ்நிலையில் எவ்வளவு பெரிய இக்கட்டில் இருக்கிற ஒரு மனிதனானாலும் அல்லது அழகில்லாத ஒரு விகாரமான தோற்றத்தோடு இருக்கிற ஒரு மகனானாலும் ஒரு பிறவியானாலும் இந்த வார்த்தையின்படிதான் வாழ்க்கையில் அவர்களுக்கு அவைகளை எண்ணுவதில்லை. அசைந்து ஆடுகிற ஒரு அனுபவத்தோடு வாழ வேண்டும் என்று எண்ணுகிறோம். ஆனால் அது நெறிந்து போகுமானால் அந்த நாணல் கசங்கி நசிந்து அது அந்த இடத்தில் அது முறிந்து போகிறதுக்கு ஏதுவாய் தன்னுடைய நிலையிலிருந்து அது கட்டுவிடுமானால்
அதனுடைய நிலைமை பரிதாபமாய் மாறும். சாய்ந்தது சாய்ந்தது தான், திரும்பினது திரும்பினது தான், கவிழ்ந்தது கவிழ்ந்தது தான், அப்படியே கிடைக்கக்கூடிய ஒரு பொருள். இந்த வேதத்தில் எழுதியிருக்கிற வார்த்தையை கவனித்து பாருங்கள். அது நெறிந்து போனது, அது உள்ளே நசுங்கி இருக்கிறது, அது இனி எழுந்து நிமிர்ந்து நிற்காது என்று சொல்லுகிற நிலையில் இருக்கிற ஒரு நாணலை குறித்து அவர் சொல்லுகிறார். அது உடைந்து போகிறதற்கு ஏதுவாக, அது நசிந்து போகிறதற்கு ஏதுவாக, இனி அது பிழைக்காது, அதற்கு இனி ஜீவன் பெற முடியாது, அது வளராது என்று சொல்லுகிற நிலையில் இருக்கிற ஒன்றை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார். அது நெறிந்து போயிருக்கிறது, நாங்கள் அதை முறித்து போட மாட்டேன், அதை மறுபடியும் சீர்படுத்துகிற, மறுபடியும் அது தன் நிலையில் ஓங்கி வளருவதற்கும், அது அசைந்து ஆடுவதற்கும், அதில் வளையப்படுகிற கைவினைப் பொருள்கள், அதில் செய்யப்பட வேண்டிய காரியங்களில் அது மறுபடியும் பயன்பாட்டுக்கு கொண்டு வருவதற்கும் பயன்படுவதற்கும் அதை செயல்படுத்தும் படியாய் செய்விக்கத்தக்க மகிமையுள்ள தேவன் நான் என்று சொல்லுகிறார். அந்த வார்த்தை தான், நெறிந்த நாணலை முறியாமலும் அதை மறுபடியும் சீர்படுத்தி அந்த நிலையிலே வைத்து அதற்கு வேண்டிய காரியங்களை பக்குவமாய் செய்து மறுபடியும் ஓங்கி வளருவதற்கும், அது அலங்காரமாய் அசைந்து ஆடுவதற்கும், அது திரும்ப பயன்பாட்டுக்கு கொண்டு வருவதற்கும் செய்யத்தக்க நிலையில் அதை நிறுத்துவேனே தவிர அதை முறித்து எரிய மாட்டேன் என்று சொல்லி வார்த்தைகளை அவர் ஆணித்தரமாய் பதிவு செய்கிறார். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் என்று சொல்லுகிற விஷயத்தில் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவர் தன்னை நம்பி இருக்கிற, அல்லது தன்னை அண்டி வந்திருக்கிற, தன்னோடு இசைந்திருக்கிற, தன்னை ஆராதிக்கிற, தன்னையே பின்பற்றுகிற ஒரு மனிதனை கூட, ஒருவரை கூட அவர் அனாதியாய், திக்கற்றவராய், எனக்கு தெரியாது என்று சொல்லுகிறவராய் விட்டு விடுகிறவர் அல்ல. அவருக்கு மகிமை உண்டாகட்டும். காரணம், நேற்று நான் அதை செய்தேன். ஒருவேளை 2026 வருஷத்திற்கு முன்பு நான் இந்த அற்புதத்தை செய்தேன், நான் இந்த அடையாளத்தை செய்தேன். இன்றைக்கு 2026 வருஷங்கள் ஆனது. என்னால் அது இனி செய்ய முடியாது. எனக்கு வயதாகிவிட்டது, எனக்கு பலன் இல்லை, நான் அன்று போல இன்று இல்லை, நான் இன்றைக்கு ஒரு மாதிரி ஆகிவிட்டேன். ஒரு நாளும் அந்த வார்த்தையை அவர் சொல்லி கொடுப்பதில்லை என்கிறதை வேதம் சத்தியமாய் சொல்லுகிறது, திட்டமாய் சொல்லுகிறது. எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறேன் என்றார். எசேயா, மல்கியா, எரேமியா இப்படிப்பட்ட தீர்க்க தரிசனங்களை வாசித்து பாருங்கள். நான் மாம்சமான யாவருக்கும் கர்த்தர், என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று எக்காலம் முழக்கமிட்டார். நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று தன்னை குறித்து தம்மை நம்பி இருக்கிற பிள்ளைகளுக்கு அவர் கையளித்து கொடுத்தார், வாக்களித்து கொடுத்தார். அப்படிப்பட்டவர் எப்பொழுது இப்படிப்பட்ட அதிசயங்களை தம்முடைய பிள்ளைகளின் வாழ்க்கையில் செய்வார் என்பதுதான் இன்றைக்கு நம்முடைய ஆழமான கேள்வியாய் நிற்க வேண்டும். நீங்கள் வாசித்து பாருங்கள், சகரியா 6ஆம் அதிகாரம் 15வது வசனத்தில் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு அதன்படி செய்கிறவர்களுக்கு அவர் இப்படி செய்கிறாராம். சத்தம் கேட்கவும் அவருடைய விருப்பத்தை செய்யத்தக்கதான ஒரு மனிதன் தன்னை மாற்றி அமைத்தால், தான் நெறிந்து போயிருக்கிற நிலையையும் அவர் மாற்றி அமைக்கிறார். அதனுடைய சாராம்சம் அதுதான். நான் அவருக்கு என்னை ஒப்பு கொடுத்த, ஆண்டவரே, என்னுடைய வாழ்வில் இருக்கிற எல்லாவித சூழ்நிலைகளில் உம்முடைய சத்தத்தை கேட்டு உமக்கு பயந்து நடப்பேன் என்கிற ஒரு பிரதிக்கினையை, ஒரு பொருத்தனையை, ஒரு ஒப்பந்தத்தை நான் அவரோடு செய்ய தொடங்கினார். நான் ஒரு முறிந்து போயிருந்தாலும், நசிந்து போயிருந்தாலும், நான் நொறுங்கி போயிருந்தாலும் அவர் தாம் சொன்ன வார்த்தையை நிறைவேற்றுவார். வேதவசனத்தினுடைய காரியங்களே அதுதான். காரணம், யோபு 5ஆம் அதிகாரம் 19வது வசனத்தில் வாசித்து பாருங்கள். அவர் காயப்படுத்தி காயம் கட்டுகிறார், அவர் அடிக்கிறார், அவர் கை ஆற்றுகிறது என்று எழுதியிருக்கிறது. வேதத்தில் எழுதியிருக்கிறது, புலம்பலின் புஸ்தகத்தில் மனப்பூர்வமாய் அவர் துன்பப்படுத்துவதில்லை, மனப்பூர்வமாய் அவர் நொறுங்கி போக பண்ணுவதில்லை. எல்லாமே நம்முடைய காரியங்கள் தான். நான் உட்கார்ந்து ஆராய்வதற்கு, யோசிப்பதற்கு, சிந்திப்பதற்கு தான் தேவன் இப்படிப்பட்ட வார்த்தைகளை நம்மோடு கூட அனுப்புகிறார். இந்த காலை வேளையில், இரவு வேளையில் உட்கார்ந்து ஜெபிக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு சொல்லுகிறேன், ஜெபித்து பயன் என்ன? வேண்டுதல் செய்து பிரயோஜனம் என்ன? ஆலயத்திற்கு போய் உட்கார்ந்து எனக்கு என்ன கிடைக்கிறது?
நான் ஆராதிக்கிறேன், என் கஷ்டம் அப்படி இருக்கிறது. நான் துதிக்கிறேன், என் பாரம் அப்படி இருக்கிறது. நான் அவரையே தொழுது கொண்டிருக்கிறேன், என் துக்கம் அதிகரித்து கொண்டிருக்கிறது. இல்லை, இல்லவே இல்லை. காரணம், தன்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை என்று அவர் சொல்லியிருக்கிறார். அந்த வார்த்தை மாத்திரமல்ல, நான் மறுபடியும் சகரி 6ஆம் அதிகாரம் 15வது வசனத்தின் கடைசி பாகத்திற்கு உங்கள் சிந்தைகளை திருப்புங்க. கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு அதன்படி நடக்க தொடங்கினால் அவர் நெறிந்த நாணலாய் இருக்கிற நிலையில் இருந்தாலும் முறித்து போட மாட்டாராம். அவைகளை திரும்ப வேதத்தை வாசித்து பாருங்கள், அது அசைந்து ஆடுகிற நிலைமைக்கு கொண்டு வருவாராம். அது ஓங்கி வளர செய்வாராம். நாணலினுடைய முழு தன்மையும் ஓங்கி வளர்வதும் அசைந்து ஆடுவதுமான ஒரு நிலைதான். அடுத்து அது பிரயோஜனமற்றதாய் அப்படி இருப்பதில்லை. அது அந்த பிரயோஜனத்திற்கு ஏற்றது போல, அதனுடைய தன்மைக்கு ஏற்றது போல அதை மறுபடியும் கைவினை பொருளாய் அதற்கு செயல் வேண்டிய சூழ்நிலையில் அதை பயன்படுத்த தொடங்குகிறாராம். ஒரு வேலை உள்ள முடைந்து மனம் நொறுங்கி, ஏன், எதற்காக இந்த வேதனை, எதற்காக இந்த சோதனைகள், எதற்காக இந்த போராட்டம், ஏன் இருக்க வேண்டும், ஏன் வாழ வேண்டும், ஏன் எப்படி இருக்க வேண்டும், இவைகளிலெல்லாம் எனக்கு யார் ஆதரவு, யார் எனக்கு ஒத்தாசை என்று கண் கலங்கி மனம் உடைந்து நொந்து உள்ளத்தோடு கூட இந்த வேலையிலும் தேவ முகத்தை பார்க்கிற ஒரு அனுபவங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இருக்குமானால் சோர்ந்து போக வேண்டாம். உங்களை அழைத்தவர் உண்மையுள்ளவர், உங்களை தெரிந்து கொண்டவர் உண்மையுள்ளவர். அவர் நொறுங்கி போயிருந்தாலும் வேதத்தில் எழுதியிருக்கிறது, நொறுங்குண்டு எனக்கு நடுங்குகிறவனை நான் நோக்கி பார்ப்பேன் என்று சொன்னார். அப்படிப்பட்ட அனுபவங்கள் இருக்கிற வேதத்தில் ஆயிரங்களை எண்ணி பாருங்கள். 12 வருஷமாய் பெரும்பாடு நிறைந்த ஒரு மகள் எத்தனை நெருக்கப்பட்டு அவள் வாழ்க்கை வேண்டாம் என்று உதறி தள்ளின சூழ்நிலைகள். மருத்துவர்கள் கைவிட்டார்கள். ஒருவராலும் சுகமாக்க முடியாதது என்று தீர்மானிக்கப்பட்ட ஒன்று. நொறுங்கி போயிருந்தார். இனி நிமிர்ந்து நிற்க முடியுமா, வாழ முடியுமா என்று 38 வருஷ நோயாளியை கவனிப்பாருங்கள். ஒருவரும் இல்லை என்று அழகிறான். என்னை தண்ணீர் கலங்கும் பொழுது என்னை கொண்டு போய் விடுவதற்கு ஒருவருமே இல்லை. திக்கற்றவராய், அனாதியாய், கைவிடப்பட்டவனாய், மனம் நொந்தவனாய் நிற்கிறேன் ஐயா. இயேசு செய்த அடையாளங்களையும் அற்புதங்களையும் மனதிற்குள் கொண்டு வாருங்கள். இன்றைக்கும் அவர் அதை செய்ய போதுமானவராயிருக்கிறார். ஆனால் அவர் நம்மிடத்தில் விரும்புகிற ஒரு பெரிய காரியம், நான் மறுபடியும் சகரி 6ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை நினைவுபடுத்தி காட்டுகிறேன். அவர் சத்தத்தை கேட்டு அதற்கு கீழ்ப்படிய வேண்டும் என்ற நம்மிடத்திலே அவர் மனது கொள்கிறார். அந்த ஒரு நிலையை நாம் உருவாக்கி கொண்டாலே போதும். அவர் நம்மோடு கூட நின்று நம்மை நடத்துவதற்கு எல்லாவற்றிலும் போதுமானவராயிருக்கிறார். தமது அன்பின் மகத்துவத்தை காண்பிக்க, தமது வல்லமையை விளங்க பண்ண, தமது அதிசயத்தை விளங்க பண்ண வேதம் சொல்கிறது, தமக்கு பயந்தவர்களுக்கு நன்மை செய்யும்படியாக அவருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறதாம். தமக்கு பயந்தவர்களுக்கு அன்பை காட்டும்படி, தமக்கு பயந்தவர்களை தூக்கி நிறுத்தும்படி, தமக்கு பயந்த நாணலை போல நொறுங்குண்டு சாய்ந்து நிமிர முடியாமல் இருக்கிறவைகளை நிவர்த்தி மறுபடியும் அவைகளை சீர்படுத்துவதற்கு அவருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவுகிறதாம். அதன் அலங்காரத்தை திரும்ப தருவதற்காக, அதை மறுபடி ஓங்கி வளர செய்வதற்காக நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு நிமிஷத்தையும் கூட இப்படியே மனதிற்குள் கொண்டு வாருங்கள். நெறிந்த நிலைதானா, முறிந்த நிலைதானா, சாய்ந்து போய் நிமிர முடியாத நிலைதானா, கடனால், பிரச்சனையால், மனவேதனையால் சாய்ந்து போனேன், இனி மறுபடியும் என்னை தூக்கி நிமிர்த்த யாரும் இல்லை, யாரும் எனக்கு உதவி இல்லை, யாரும் எனக்கு ஒத்தாசை இல்லை, யாரும் எனக்கு எதையும் சொல்லுவதற்கு ஆள் இல்லை, என்னை மறுபடியும் தேற்றுவதற்கு, ஆற்றுவதற்கு, என்னை திருப்திப்படுத்துவதற்கு, என்னை சந்தோஷப்படுத்துவதற்கு, என்னை தேற்றுவதற்கு கூட ஒருவரும் இல்லாத நிலையில் இருக்கிறேன் என்று அங்கலாய்ப்பும் துக்கமும் தானா? என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அன்பு சகோதர சகோதரி, மனம் தளராதே, மனம் கலங்காதே. வேதத்தில் எழுதியிருக்கிறது, அவர் நெறிந்த நாணலை முறியாதவராம். மறுபடியும் அவைகளை அதன் சீரில் ஓங்கி வளர பண்ணவும், அது அசைந்தாடத்தக்கதான மகிமைக்கு கொண்டு வரவும், அது பயன்பாட்டுக்கு கொண்டு வந்த நல்லவைகளாய் காணப்படவும் தக்க, அதனுடைய உபயோகத்திற்கு அதை பயன்படுத்தத்தக்கதாய் நிலையில் மாற்றுகிறார். ஒருவேளை ஆண்டவருக்காக நான் இப்படி காரியங்களை செய்திருந்தேன், நான் உண்மையாய் ஆண்டவரை நம்பிக்கை வைத்து என் காரியங்கள் எல்லாம் இவ்வளவு நடந்தேன்,
நான் இப்பொழுது நெறிந்து ஒடிந்து நசுங்கி உட்கார்ந்திருக்கிறேன் என்று அங்கலாய்ப்பும் வேதனையும் உள்ளத்தில் இருக்குமானாலும் அவரை மாத்திர நோக்கி பாருங்கள், திரும்பவும் அவர் பயன்பாட்டுக்கு கொண்டு வர முடியும். அவர் சிருஷ்டிகர்த்தா, எத்தனை முறை வேண்டுமானாலும் அவரால் சிருஷ்டிக்க முடியும். ஆகவேதான் அவர் பாதத்தில் விழுந்த ஆண்டவரே, எங்களை உம்முடைய கையில் கொடுக்கிறோம், உமது நாமம் மகிமைப்படும்படி எங்களையும் இந்த நிலைமைக்கு கொண்டு எங்களை சீர்படுத்தி நிலைநிறுத்தும் என்று ஜெபிக்கலாமா? நல்ல பிதாவே, முது மகத்துவமுள்ள கரத்தின் கீழாக எங்களை தருகிறோம். நாங்கள் நடத்தப்படவும், நாங்கள் முது முகத்தை பார்க்கவும், உண்மையாய் எங்கள் மேல் நீர் கொண்டிருந்த அக்கறையுள்ள சூழ்நிலைகளையும் நினைவுகளையும் எண்ணி 1000 கோடி துதிகளை செலுத்துகிறோம். இன்றைக்கு நாங்கள் வேதத்தை திறந்து வாசித்தோம். நீ நெறிந்த நாணலை முறியாதவர் என்று அந்த வரியை நாங்கள் இப்பொழுது படித்தோம். ஒரு நாணலுடைய நிலைமையையும் நாங்கள் ஓரிரு வார்த்தையில் அறிந்தோம். ஒரு காலத்தில் நாங்கள் ஓங்கி வளர்ந்தது உண்மை. ஒரு காலத்தில் அசைந்த ஆடி பெருமையோடு மகிழ்ச்சியோடு ஆனந்தத்தோடு சந்தோஷத்தோடு வாழ்ந்திருந்தது உண்மை. ஒரு காலத்தில் நாங்கள் பயன்பாட்டுக்கு உரியவர்களாய் எங்களால் செய்யப்பட வேண்டிய எல்லா விதமான செயல்பாட்டுக்கும் உரியவர்களாக வாழ்ந்தது உண்மை. ஆனால் இன்றைக்கோ அவர் நாணலை போல நெறிந்து நசுங்கி முறிந்து விழுகிற தன்மையில் சாய்ந்து கிடக்கிற ஆண்டவரே, அந்த உணர்வோடு கூட இப்பொழுது தங்கள் உள்ளத்தில் அவைகளை எண்ணிக்கொள்கிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். யார் அந்த நாணலை போல நெறிந்து முறிந்து வளைந்து உடைந்து இனி செயல்பாட்டுக்கு முடியாது என்று கர்த்தாவே நீ நிலைநிறுத்துவது யார், தூக்குவது யார், நிறுத்துவது யார், பராமரிப்பது யார், பார்ப்பது யார் என்கிற துக்கத்தோடும் பாரத்தோடும் உம்முடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிறார்களோ, யாருடைய நிலை அந்த நிலையில் இருக்கிறது என்று உணர்கிறார்களோ, ஒவ்வொருவர் மேலும் இரக்கம் வைப்பீராக, ஒவ்வொருவர் மேலும் இரக்கம் வைப்பீராக. நீர் சொன்ன உம்முடைய வார்த்தையின்படியே நெறிந்து உடைந்திருக்கிற அவர்களை முறித்து போடாமல் திரும்ப கட்டுவீராக. நீர் காயங்கட்டுகிறீர் என்று உம்மை குறித்து எழுதியிருக்கிறது. காயப்பட்டவர்களை கட்டுகிறதற்காகவே இந்த பூமிக்கு மனுஷ அவதாரமாய் இறங்கி வந்தீர் என்று எழுதியிருக்கிறது. அந்த வார்த்தைகள் இன்றைக்கு உயிர்ப்பிக்கத்தக்கதாக, உண்மையாகத்தக்கதாக அவர்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, திரும்ப இழந்து போன அந்த வாழ்க்கை ஓங்கி வளர செய்வதற்கு, திரும்ப அலங்காரமற்ற சீர்கெட்ட ஒரு வாழ்க்கை திரும்ப அலங்காரமாய் மாற்றப்படுவதற்கு நீர் மறுபடியும் உம்முடைய கரங்களை நீட்டி தொடுவீராக. துக்கங்கள் மாறட்டும், மனவேதனைகள் தீரட்டும், உள்ள குமரல்கள் அடங்கட்டும். ஆண்டவரே, எந்த விதத்தில் நசிந்து, எந்த விதத்தில் நொறுங்கி, எந்த விதத்தில் நெருக்குட்டு இருந்தாலும் இந்த நிலைமைகள் எனக்கு மாறத்தக்கதான அவர்கள் உள்ளத்தோடு கூட இடைபடுவீராக. இருதயத்தை தைரியப்படுத்துவீராக. உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக என்று யோவான் 14:1 எங்களுக்கு வாக்கு கொடுத்து அன்றைக்கு ஆறுதல் படுத்தின அதே வார்த்தை இன்றைக்கு உம்முடைய பிள்ளைகளை ஆறுதல் படுத்துவதாக. தேற்றி நடத்துவதற்கும் தாங்கி நடத்துவதற்கும் கையேந்தி பிடிப்பதற்கும் நீர் போதுமானவராயிருப்பதால் அந்த கிருபைகளை இன்றைக்கு உம்முடைய பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக அவர்கள் உள்ளங்கள் சீர்படும்படி செய்வீராக. எந்த சூழ்நிலையிலெல்லாம் அவர்களுடைய அனுபவங்கள் இந்த நாணலை போல தோன்றுகிறதோ அந்த சூழ்நிலையில் ஆண்டவரே, இன்றைக்கு நீர் அவர்களை கரம் பிடித்து தூக்கி இருக்கிறீர் என்கிற ஒரு உணர்வு அவர்களுக்கு உண்டாகும்படி உம்முடைய நல்ல நாமம் அவர்களை ஆறுதல் செய்யட்டும். உம்முடைய வார்த்தைகள் அவர்களை தேற்றி நடத்தட்டும். உம்முடைய பலத்தால் அவர்களை இடைக்கட்டுவதாக. சமாதானத்தின் மகிமை அவர்கள் சூழ்ந்து கொள்ள உம்முடைய மகத்துவம் உள்ள கையிலோ புகழக்கிறோம். ஆசீர்வதியும், கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். திரும்ப திரும்ப அவருடைய வாழ்க்கையில் அந்த கண்ணீர் வராதபடிக்கு ஆண்டவரே, ஒரு மனமாற்றம் பெரிதாய் மாறட்டும். கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே தாழ்மையாய் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென், ஆமென். சகல விதமான ஆறுதலின் தேவன் உங்களை திரும்பவுமாய் ஓங்கி வளரவும், அலங்காரமான அசைந்து ஆடுகிற நல்ல வாழ்க்கையில் நடத்தவும், பயன்பாட்டுக்கு கொண்டு வந்த கிருபை நிறைந்த பிள்ளைகளாய் மாற்றி அமைப்பாராக. ஆமென், ஆமென்.